الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நேற்று ஓதிய சூரத்து நிசாவுடைய ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான விஷயம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனோட யாரையும் இணையாக ஆக்காதீர்கள். அடுத்தது பெற்றோர்களோட வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் தாய் தந்தையருடன் நல்ல முறையில் அழகாக நடந்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே அல்லாஹு தாலா அல்லாஹுடைய இபாதத்தோடு சேர்த்து அல்லாஹை வணங்குறதோட அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது என்பதோடு சேர்த்து பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வதை எல்லாம் சேர்த்திருக்கிறான். இப்படி அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களில் இவ்வாறு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹு வணங்குங்கள் என்று சொன்னதோடு சேர்த்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் கூறியிருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்கிறான், அனுஷ்குர்லி வலிவாலிதைக், அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கு நீங்கள் ஷுக்குர் செய்யுங்க, அதே மாதிரி உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் ஷுக்குர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களோட ரப்பு கட்டளையிட்டான், தீர்ப்பு வழங்கிட்டான், உங்களோட ரப்பை அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவள் பெற்றோர்களோடு நடந்து கொள்வது, உபகாரம் செய்கிறது, அவங்கள கண்ணியப்படுத்துறத அல்லாஹு தாலா தன்னுடைய இபாதத்தோடு சேர்த்திருக்கிறான். அதனால தான் சஹாபாக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களை வலியுறுத்தியிருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மகத்துவம் மிக்கது. அல்லாஹ் வணங்குறது எவ்வாறு கட்டாயமோ இதே மாதிரி பெற்றோருக்கு உபகாரம் செய்வதும் கட்டாயம், அவங்கள நல்ல முறையில் கவனிக்கிறதும் கட்டாயம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இப்படி நாங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்தானோ அந்த லாதங்களை படைத்தான், இதே மாதிரி தான் பெற்றோர்களும் நாங்கள் உலகத்துக்கு வாரத்துக்கு காரணமாக அமைஞ்சாங்க. அல்லாஹ் தான் படைத்தான், ஆனால் தந்தையுடைய முதுகெலும்பு மூலமாக தாயுடைய கற்ப அறைக்கெல்லாம் அனுப்பி அங்கிருந்து அல்லாஹத்தில் வெளியாக்கி உங்களுக்கு உலகத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. அதனால் அல்லாஹும் பெற்றோரும் நாங்கள் உலகத்துக்கு வாரத்துக்கு காரணமாக அமைகிறதுனால அல்லாஹை வணங்குறதோட பெற்றோருக்கு உபகாரம் செய்வதையும் அல்லாஹத்தால சேர்த்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி அல்லாஹத்தால சொல்கிறான், வபிதில் குர்பா, உறவினர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உறவினருக்கு உபகாரம் செய்யுங்கள், அவங்களுக்கு நலவு செய்யுங்க. அது மாதிரி தான் அதனால ஹதீஸில் வந்திருக்குது, அஸ்ஸதகத்துல் மிஸ்கின் சதக்கா, பொதுவாக ஒரு மிஸ்கினுக்கு நாங்கள் சதக்கா கொடுக்குறோம், அது சதக்கா செஞ்ச நன்மை கிடைச்சிடும். ஆனால் வாலா திர் ரஹம் சதக்கத்துன் வசிலத்துன், அதே நேரத்தில் சொந்தக்காரர் ஒருத்தருக்கு நாங்கள் சதக்கா கொடுக்கும் பொழுது ரெண்டு நன்மை கிடைக்கிது. ஒன்று சதக்கா கொடுத்ததுக்கு, இன்னொன்று உறவுகளை சேர்ந்து நடந்ததுக்காக வேண்டி. அதனால் உறவினர்களை கவனிக்கிறது கட்டாயம். இதுக்கு நிறைய சிறப்புகள் வந்திருக்கிறது, அதுக்கு மீறுறதுக்கும் நிறைய தண்டனைகள் நல்லா குர்ஆன்லையும் சொல்லியிருக்கிறான், ஹதீஸ்லேயும் வந்திருக்குது. அதை நாங்கள் பேணிக்கொள்ளணும். இதே மாதிரி வல் யதாமா, அனாதைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நேற்றும் சில விஷயங்கள் அனாதைகளோட அவனுடைய பொருள்களை மெயின்டெனன்ஸ் பண்ணுற விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் நேற்று சில ஆயத்துக்களில் ஞாபகப்படுத்தப்பட்டது. வல் மசாக்கீன், இதே மாதிரி ஏழைகளோட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், மிஸ்கீன்களோட. வல்ஜார் இதில் குர்பா, இதே மாதிரி உறவினரான பக்கத்து வீட்டுக்காரர்கள். வல்ஜார் ஜுனுபி, உறவு இல்லாத பக்கத்து வீட்டுக்காரர். வசாஹிபில் ஜம்ப், தனக்கு பக்கத்தில் உட்காரக்கூடியவர்கள். வபின் சபீல், பிரயாணிகள். ஒமாமலக்க தைமானுக்கும், உங்களுடைய அடிமைகள், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க. இவங்க எல்லோரோடையும் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி எல்லாம் ஏவுகிறான். அப்போ ஏழைகளுடைய விஷயத்தில், எத்தீம்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடக்க வேண்டும். அவங்களுடைய பொருள்களை சாப்பிடக்கூடாது, அநியாயமாக சாப்பிட்டா இன்னமாயா குலூனஃபி புத்தூனிஹிம் நாரா, அவன் தன்னுடைய வயிற்றில் நெருப்பத்தான் சாப்பிட்றாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். வஸயஸ்லௌன ஸஈரா, அவன் நரகத்துக்கு தான் போவாங்க. அதனால் எத்தீம்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அனாதைகளுடைய விஷயத்தில். இதே மாதிரி ஏழைகள் மிஸ்கின்கள் சொன்னால் அவங்களுடைய தேவைகளை கவனிக்கிறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு போதாமல் இருக்கக்கூடிய மக்கள், உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லை, சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய செலவுக்கு போதாமல் இருக்குன்னா அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர், உறவினரான பக்கத்து வீட்டுக்காரர். உறவினர்கள் 3 வகையில் இருக்கிறாங்க. ஒன்று ஒருத்தர்
அந்நியர் காஃபிரான சொந்தம் இல்லை காஃபிரானவர் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. ரெண்டாவது முஸ்லிமான பக்கத்து வீட்டுக்காரர் அந்த சொந்தக்காரர் அல்ல, இவருக்கு ரெண்டு கடமை இருக்குது. ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன் அடிப்படையில் அவருடைய உரிமைகள் இருக்குது, இரண்டாவது முஸ்லிமான வேறு ரெண்டு அடிப்படையில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் உறவினராகவும் இருக்கிறார், முஸ்லீமாகவும் இருந்தால் 3 கடமை. ஒன்று பக்கத்து வீட்டுக்காரர் அடிப்படையில், அடுத்து சொந்தக்காரன் அடிப்படையில், அடுத்தது முஸ்லீம் என்ற அடிப்படையில் 3 கடமைகள் அவங்களோட சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் நாங்கள் அதை பொறுப்பாக கவனமாக செய்ய வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமாக ஹதீஸில் நிறைய வலியுறுத்தப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. யார் அல்லாஹ் மீது மறுமை நாள் மீது ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கண்ணியப்படுத்தட்டும். இன்னொரு ரிவாயத்தில் சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபலா யுதி ஜாரஹு. யார் அல்லாஹ் மீது மறுமை நாள் மீது ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் பக்கத்து வீட்டுக்காரனை நோவினை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க, துன்புறுத்த வேண்டாம். அவர் பக்கத்து வீட்டுக்காரர் என்று சொல்லப்படும் பொழுது அது முஸ்லீமோ காஃபிரோ யாராக இருந்தாலும் நாங்கள் எங்களால் அவங்களுக்கு எந்த சிரமம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் 3 தடவை சொன்னாங்க. அல்லாஹ்வே சத்தியமாக அவன் ஈமான்தாரி கிடையாது, அல்லாஹ்வே சத்தியமாக அவன் ஈமான்தார் இல்லை, அல்லாஹ்வே சத்தியமாக அவன் ஈமான்தார் இல்லை. அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபக்கத் ஹாப வ ஹஸிர மன் ஹுவ யா ரசூலல்லாஹ். அவன் நாசமாகிட்டான், கைசேதம் அடைஞ்சிட்டான், நஷ்டம் அடைஞ்சிட்டான். அவன் யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, மல்லம் யமன் ஜாருஹு பவாயிகஹு. யாருடைய தீங்கை விட்டும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அச்சம் தீர்ந்தில்லையோ, அப்படின்னா இவரால் எங்களுக்கு எந்த தீங்கும் வராது, எந்த கஷ்டம் வராது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படியான ஒருத்தர் தான் அவர். எந்த நேரம் பயம், அவனால் என்ன கஷ்டம் வருமோ தெரியாது, என்ன துன்புறுத்துவானோ தெரியாது, என்ன கஷ்டத்தை கொடுப்பானோ தெரியாது. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பயந்து கொண்டிருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்க ஈமான்தாரியே இல்லைன்னு சொல்லி. அதனால் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் முஃமின் பில்லதி யஷ்பா வஜாருஹு ஜாயிஉம் பிஜம்பி. ஒருத்தர் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறார், ஆனால் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கிறார் என்றால் இவன் உண்மையான மூமின் இல்லை என்று சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் பொழுது தான் புசித்து இருக்கிறது, வயிறு நிரம்ப சாப்பிட்றது, இது ஈமானுக்கு மாற்றம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் நிறைய ஹதீஸில் பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா நிறைய வலியுறுத்தியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஸால ஜிப்ரீல் யூசீனி ஹத்தா ஸனன்துஹு அன்னி ஸயுவரிஸுஹு. ஜிப்ரீல் எனக்கு எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமாக எனக்கு வசியத்தை செஞ்சு கொண்டிருந்தார், உபதேசம் செஞ்சார்னா நான் நினச்சிட்டேன் அவர் பக்கத்து வீட்டுக்காரன்னு என்னுடைய சொத்துக்கு உரித்தாளனாக, வாரிசு சொத்துக்கு உரித்தாளனாக ஆக்கிடுவானோ தெரியான்னு நினச்சேன். அந்தளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமாக உறுதிப்படுத்தி உபதேசம் செஞ்சுருக்கிறாங்க. அது அவங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான் அந்த உபதேசங்கள். ஆனால் நாங்களும் பக்கத்து வீட்டுக்காரர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் அஸ்ஹாபி இன்தல்லாஹி ஹைருஹும் லிஸாஹிபிஹி. தோழர்கள் சிறந்தவங்க யார் தெரியுமா? தன்னுடைய தோழர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர், உதவி தேவைப்படும் பொழுது உதவி செய்கிறாரு, அவரை தவறுகள் நடக்கும் பொழுது திருத்துறாரு. இது மாதிரி யார் நல்ல முறை நடந்துக்கிறார் இவர் தான் தோழர்களை சிறந்தவர். அதே நேரத்தில் வஹைருல் ஜீரான் இன்தல்லாஹி ஹைருஹும் லிஜாரிஹி. பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் வந்து வாராங்க, ஒரு லைனில் இருக்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார் சிறந்தவங்கன்னு சொன்னால், யார் உலகத்தில் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல முறை நடந்து கொண்டாங்களோ அவங்க தான் எல்லா இடத்துலையும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நல்லவங்களாக கருதப்படுவாங்க. ஆனால் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது இன்றைக்கு பரவலாக உலகத்தில் நடக்கக்கூடிய முசீபத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா தகூலூன ஃபி ஸினா, விபச்சாரம் சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவன் சொன்னாங்க, ஹராமுன் ஹர்ரம் அல்லாஹு வ ரசூலுஹு, அது அல்லாஹ்வும் ஹராமாக்கினது, ரசூலுல்லாஹ்வும் ஹராமாக்கின விலக்கப்பட்ட மோசமான செயல். ஹராமுன் இலா யௌமில் கியாமா, அது கியாமத்து நாள் வரைக்கும் ஹராம்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ரஜுலு பி அஷ்ரி நிஸ்வத்தின் ஐஸரு அலைஹி மின் யஸ்னி பி ஹலீலத்தி ஜாரிஹி. ஒருவன் 10 பெண்களோட விபச்சாரம் செய்கிறான், அவன் 10 பெண்களோட விபச்சாரம் செய்கிறது லேசான ஒரு விஷயம் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோடு செய்கிறதை விட. அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மனைவியோட விபச்சாரம் செய்கிறான் என்றால்
இது எவ்வளோ பெரிய பாவம்டா, வேற 10 பெண்களோட செய்கிற மாதிரி பாவம், அதாவது 10 மடங்கு பயங்கரமான பாவம் அது. இதே மாதிரி கேட்டாங்க, களவை பற்றி என்ன சொல்கிறீங்கம்மா, தகுலூன ஃபிஸ்ஸரிகா, களவு சம்பந்தமாக என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, அதுவும் அல்லாஹும் ரசூலும் ஹராம் ஆக்கினது, கியாமத் நாள் வரைக்கும் ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 வீட்டுகள் ஒருத்தன் களவான்றான், அது லேசான விஷயம் அவன் தன்னுடைய பக்கத்து வீட்டில் களவாண்டுவதை விட. அப்படின்னா பக்கத்து வீட்டில் களவான்றது வேற 10 வீட்டுகளில் களவான்றதை விட பயங்கரமானது. பக்கத்து வீட்டில் ஒன்று தான் களவான்றான், ஆனால் 10 வேற வீடுகளை களவான்றதை விட மோசமானது. இன்றைக்கு எல்லா பாதுகாப்பு மக்கள் அதிகமாக களவான்றது பக்கத்து வீட்டுக்காரன்றான், அவனோட காணியை களவான்றாங்க, அவனுடைய சொத்துக்கள் எடுத்துறான், எப்படியோ பறிச்சு எடுத்துறாங்க. இது மிகப்பெரிய பாவம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வலியுறுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை எங்களை விட்டும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. இதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இப்போ ஒரு மனிதர் பொதுவாக இதுவும் மற்ற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், ஒருத்தருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் 2 பேர் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, பக்கத்தில் வீடு இருக்குது. இப்போ சதக்கா கொடுக்கணும், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஒரு வீட்டுக்கு தான் கொடுக்க முடியும், அல்லது 2 வீட்டுக்கு தான் கொடுக்கணும். இப்போ என்ன செய்கிறது, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா அக்ரபிஹுமா மின்கி பாபன், யாருடைய வீட்டு வாசல் உனக்கு நெருக்கமாக இருக்கோ அவங்களுக்கு முதல்ல கொடுன்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க முதல்ல வாசல் யாருடைய வீட்டுக்கு அதை முன்னுக்கு இருக்கோ பக்கத்தில் இருக்கோ அவங்களுக்கு முன்னுரிமை, அதுக்கு பிறகு பக்கத்தில் உள்ளவங்க, அதுக்கு பிறகு அடுத்தவங்க. அதே நேரத்தில் சொந்தக்காரர்கள் யாருன்னா சொன்னால் சொந்தக்காரோட உரிமை கூடிரும், பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொந்தக்காரருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அடுத்து வசாஹிபி பில் ஜம் வஜாருல் ஜுனுபின்னு சொன்னால் யஹூதி நஸ்ரானிகளான பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஜப்பனீஸாக இருக்கலும் புத்தர்களாக இருக்கலும் ஹிந்துக்களாக இருக்கலும் அவங்களுக்கும் கூட அல்லாஹு தஆலா உபகாரம் செய்ய சொல்லியிருக்கிறான். இதே மாதிரி வல்ஜாருல் ஜுனுபி ரஃபீக் ஃபிஸ் சஃபர், தன்னோட பிரயாணத்தில் கூட இருக்கக்கூடியவர். இப்போ நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்களை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் சாஹிபு பில் ஜம், நம்மளுடைய பக்கத்தில் வல்ஜாருல் ஜுனுப் சாஹிபு பில் ஜம் பக்கத்தில் உட்காரவர். ஒரு வாகனத்தில் நாங்கள் பிரயாணம் செய்கிறோம், பக்கத்து சீட்டுக்காரர். ஒரு இடத்துல நாங்கள் உட்காரோம், பக்கத்து சீட்டுக்காரர். இந்த அளவுக்கு மார்க்கம், ஒரு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம், பக்கத்தில் நடக்கிறவர், அவருக்கும் கூட அவரையும் கவனிக்கும்படி அவருக்கும் செய்ய வேண்டிய கடமை இஸ்லாம் உணர்த்திருக்குது, வலியுறுத்திருக்குது. அதை பற்றி விசாரிக்கப்படுவோம். அதனால் இதே மாதிரி பிரயாணி, இதே மாதிரி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க, தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி நேரம் உலகத்தை விட்டு போகும் பொழுதே அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும் அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கில் ஆலா, 3 விஷயங்கள் தான் ரசூலா கடைசியாக பேசினாங்க. ஒன்று, தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. 2வது, வமா மலக்கத் ஐமானுக்கும், தன்னுடைய அடிமைகளுடைய விஷயத்தில் தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, மனைவி மக்கள், இதே மாதிரி தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அவங்களோட விஷயத்தில் கவனமாக இருக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினாங்க. இந்த அளவுக்கு தன்னுடைய வேலைக்காரர்கள் சம்பந்தமாக சொன்னாங்கண்டா, மாத்தாம் தனஃப்ஸக ஃபஹுவ லக்க சதகா, நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதை உங்களுக்கான நீங்கள் சாப்பாடு கொடுத்தது அதுவும் சதக்கா தான். மாத்தாம் வலதக்க ஃபஹுவ லக்க சதக்கா, உன்னோட பிள்ளைக்கு நீ எதை சாப்பாடு கொடுக்குறாயோ அதுவும் சதக்கா, நன்மை நாடி செஞ்சால். மாத்தாம் ஜௌஜத்துக்க ஃபஹுவ லக்க சதக்கா, இதே மாதிரி உன்னோட மனைவிக்கு நீ சாப்பிட கொடுக்குறாயே அதுவும் சதக்கா, நன்மை நாடினால். ஒமாத்தாம் ஹாதிமக்க ஃபஹுவ லக்க சதக்கா, உன்னோட வேலைக்காரனுக்கு நீ எதை நீ சாப்பிட கொடுக்குறாயோ அதுவும் உனக்கு சதக்கான்னு சொன்னாங்க. அதனால் இன்னொரு ஹதீஸில் வருது, நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதே உணவை தான் அவங்களுக்கும் கொடுக்கணும். நாங்கள் பிரியாணியை சாப்பிட்டு நாரின சோத்தை வேலைக்காரருக்கு கொடுக்க முடியாது, நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தாழ்ந்த சாப்பாடை கொடுக்க முடியாது. எது நாங்கள் சாப்பிடுகிறோமோ அதே சாப்பாடு தான் எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க, முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவங்களோ அவங்களுக்குள்ள உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹும் இஹ்வானுக்கும் ஹவ்வலக்கும் ஜாலக்கும் அல்லாஹ் தஹ்த ஐதீக்கும், ஹும் இஹ்வானுக்கும் வஹவுலுக்கும், இவங்க உங்களுடைய சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பொறுப்பு கீழே ஆக்கியிருக்கிறான். ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதிஹி ஃபல்யுத்இம்ஹு மிம்மா யாக்குல், யார் கீழே வேலைக்காரர்கள் இருக்கிறாங்களோ வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் சாப்பிட்றதே அவங்களுக்கு கொடுக்க வரட்டும். வயுல் பிசுஹு மா யல்பஸ், தான் எதை உடுக்கிறோமோ அதை தன்னுடைய வேலைக்காரனுக்கு கொடுக்க சொன்னாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது, கிழிஞ்சு போன உடுப்பை தான் வேலைக்காரிக்கு கொடுக்குறது, கிழிஞ்சு போன உடுப்பை தான் வேலைக்காரனுக்கு கொடுக்குறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இஸ்லாம் என்ன சொல்லிச்சு, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் இது,
நாங்கள் எதை சாப்பிட்றோமோ அதை தான் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், எதை நாங்கள் உடுக்கிறோமோ அதை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். எந்த அளவுக்கு இருந்தால் சொன்னாங்க, ஃபல் யுக்கைது மாஹூ ஃபல் யாக்குல், சாப்பிட்ற நேரத்தில் தன்னோட கூட தன்னுடைய வேலைக்காரனை உட்கார வச்சு சாப்பிட கொடுக்க சொன்னாங்க. இன்றைக்கி யார் அப்படி செய்கிறாங்க? இதுதான் இஸ்லாம், இதுதான் சமத்துவத்தை இஸ்லாம் போதிச்சிருக்குது. இன்றைக்கி அப்படி வேலைக்காரோட யாரும் நடந்துக்கிறது. இதனால தான் முஸ்லீம்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள், இஸ்லாத்தை பற்றி மக்கள் வெறுக்க காரணம் முஸ்லீம்களுடைய நடத்தைகள் தான். அதனால் இதே மாதிரி சொன்னாங்க, வலா துக்கல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், அவங்களால முடியாத வேலையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு செய்ய முடியாத வேலையை கொடுக்காதீங்க. ஃபைன் கல்லஃப்துமூஹும் ஃபஐனூஹும், அப்படி கொஞ்சம் கஷ்டமான வேலையை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கொடுத்து போட்டு உட்காந்து சேரில் உட்காந்து பார்க்குறதல்ல, நீங்களும் சேர்ந்து அவரோட உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி ஜப்பனீஸ் செய்கிறாங்க, சச்சோவும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, இஸ்லாம் அப்படி அல்ல, முஸ்லீம்கள் அப்படி அல்ல. இஸ்லாம் இருக்கு உண்மையில், ஆனால் முஸ்லீம்களாக செய்கிறாங்கல்ல. அதனால தான் நிறைய ஜமாத்து இங்கே வராங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க முஸ்லீம்கள் அல்ல, ஆனால் அவங்கள்ட்ட இஸ்லாம் இருக்குது. நாங்கள் முஸ்லீம்கள், எங்கள்கிட்ட இஸ்லாம் இல்லை. உண்மைதானே? அது இஸ்லாம் எங்கள்கிட்ட இல்லை, பேர் முஸ்லீம், ஆனால் அவங்க முஸ்லீம்கள் அல்ல, ஆனால் அவங்கள்ட்ட இஸ்லாம் இருக்குது. நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபഖூரா, யார் பெருமை அடித்து கொண்டு தற்பெருமை உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விரும்புகிறதே இல்லை. அப்படி என்ன எல்லாம் சொல்கிறான்டா, இதுக்கு முன்னாடி நடக்கிறவங்க இருக்கிறாங்களே, சொன்ன மாதிரி செய்யாமல் போகிறவங்க எல்லாம் பெருமை பிடிச்சவங்க தான். வேலைக்காரனோட உட்காந்து சாப்பிடாதான் பெருமை பிடிச்சவன் தான். தான் உடுக்கிற உடுப்பை வேலைக்காரனுக்கு கொடுக்காத பெருமை பிடிச்சவன் தான். தான் சாப்பிட்ற உணவு அவனுக்கு கொடுக்காம இருக்க பெருமை பிடிச்சவன் தான். இதே மாதிரி பெற்றோர்களுக்கு மற்ற உறவினர்களுக்கு உபகாரம் செய்யாமல் இருக்கிறவன் பெருமை பிடிச்சவன் தான். அதனால் அல்லாஹு தஆலா அவங்களை விரும்புகிறதே இல்லை. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யப்கலூன வயஅமுரூன அன்னாஸ பில் புக்லி வயக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, யார் கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ அல்லாஹு தஆலா சொல்றான், பெற்றோருக்கு நல்ல முறையில் செய்யுங்க, அவனை கவனிங்க, உறவினர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, எத்தீம்களுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு மிஸ்கின்களுக்கு கொடுங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுங்க, அடுத்து பக்கத்தில் உட்காரவங்களுக்கு கொடுங்க, உறவினர் வேலைக்காரர்களுக்கு கொடுங்கன்னெல்லாம் அல்லாஹ் சொல்றானே. இப்படி யார் கொடுக்காம கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ, சிலவங்க இருக்கிறாங்க அவங்களும் கஞ்சத்தனம் செய்கிற மட்டுமல்ல அடுத்தவனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி யாராவது கொடுக்குறோன்னு நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க, நீங்கள் உடுப்பு கொடுக்க தேவையில்லை, சாதாரண உடுப்பை கொடுத்தா போதும், நீங்கள் சாப்பிட்றத கொடுக்க தேவையில்லை, சாதாரண சாப்பாடு கொடுத்தா போதும்னு அடுத்தவனையும் தடுப்பாங்க, கஞ்சத்தனத்தோடு நடந்து கொள்வாங்க, கஞ்சத்தனத்தை ஏவுவாங்க. வயக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தில் கூட காட்டாமல் மறைச்சி வச்சிருப்பானுங்க. என்னை காட்டினா கேட்டு வருவாங்கன்னு பயத்தில் தனக்கெல்லாம் கொடுத்த நியமத்தில் கூட மறைப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வஅதத்னா லில் காஃபிரீன அஸாபன் முஹீனா, நாங்கள் காஃபிர்களுக்கு பயங்கரமான கேவலமான அஸாபத்தை அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ முஸ்லீம்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வரான், முஸ்லீம்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு காஃபிர்களுக்கு வேதனை இருக்குன்னு ஏன்னு சொல்கிறான்டால், தஃப்சீரில் உலமாக்கள் எழுதுகிறாங்க, இந்த இவனுடைய செயலும் காஃபிர்கள் மாறுத்தான். காஃபிர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்க விஷயங்களை, தீனுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு, யஹூதிகளை பற்றி எல்லாம் சொல்கிறான், அவங்க தெரிஞ்சு கொண்டு மறைக்கிறாங்க. இவங்களும் கொடுத்த நியமத்துகளை மறைக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்காம. அதனால் இவங்களும் காஃபிர்கள் மாறுத்தான், இவங்களுக்கும் எல்லாம் கேவலமான வேதனை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அப்போ இதில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இன்னொரு எச்சரிக்கை செய்கிறான். ஹதீஸில் வருது, இய்யாக்கும் வஷ்ஷுஹ், உங்களுக்கு நான் கஞ்சத்தனத்தை எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னஹு அஹ்லக மன் கான கப்லக்கும், இதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சமுதாயத்தை அழிச்சிச்சு. அமரஹும் பில் கத்தியா ஃபகதவு, இந்த கஞ்சத்தனத்தால் தான் உறவுகளை முறிக்கும்படி அதை ஏவிச்சு தான் அவங்க முறிச்சாங்க. அப்படின்னா ஒரு சகோதரர் உதவி தேடுகிறார், சொந்தக்காரங்க உதவி தேடுறாங்க, இப்போ இவர் கொடுக்காம இருக்கிறார், இதனால் உறவு முறிய போகுன்னு தெரியும், இருந்தாலும் கஞ்சத்தனத்தினால கொடுக்காம இருக்கிறான். அப்போ கஞ்சத்தனம் தான் அவனுக்கு கொடுக்கவானு சொல்லுது, உறவை முறிச்சிக்கோ பரவாயில்ல, நீ ஓட காசனோட இருக்கட்டும். அப்போ அதுக்கு அவங்க உறவுகளை முறிக்கிறாங்க. வமர்ஹும் பில் ஃபுஜூர் ஃபஃபஜரு, பாவங்களை செய்யும்படி அதை ஏவிச்சு அவங்க செஞ்சாங்க. அதனால் கஞ்சத்தனத்தை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், கஞ்சத்தனம் செய்யாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ வயக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் கொடுத்த நியமத்தில் அவங்க மறுக்கிறாங்கன்ற கஞ்சன் இருக்கிறானே, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மறுக்கிறான், ஒரு வகையில் மறைக்கிறான். அவன்கிட்ட சாப்பாடுறதுல கூட அவன் காட்டிக்கிறது இல்லை, ஆடையில் கூட காட்டிக்கிறது இல்லை, கொடுக்கறதில்ல காட்டுறது. ஏண்டா கொடுக்கறது தெரிஞ்சால் அடுத்த ஆக்களும் வருவாங்கன்னு பயத்தில் வைக்கிறான். கொஞ்சம் அழகாக உடுத்துட்டா விட்ட காசு பணம் இருக்கு, அதனால மக்கள் வருவாங்கன்னு பயப்பட்டு அவனும் பிஞ்சு எடுப்ப கொடுக்குறான். இவன் அல்லாஹ் தஆலா சொல்லான், இது அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மறைக்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ இதா அன்அம நிஅமத்தன் அபதின் அஹப்ப அன் யظஹர அஸருஹா அலை. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு நியமத்து கொடுத்திருக்கிறாண்டால் அந்த நியமத்துடைய அசராத்துகள், அடையாளங்கள், பிரதிபலிப்புகள் அந்த அடியான்ட்டு இருக்கிறதெல்லாம் விரும்புகிறான். இதெல்லாம் விரும்புகிறான். அதுக்காக பெருமையோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. அழகா எடுத்துக்கொண்டிருக்கணும். அல்லாஹ் கொடுத்த நியமத்து அது. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கும் அதன் மூலமாக பலனளிக்க வேண்டும். அதை மறைக்கிறதெல்லாம் விரும்புறதில்லை. இதுக்கு அல்லாஹு தஆலா அதை வெறுக்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், 3 கூட்டம். ஒன்று முஸ்லிம் மூமின்கள், நல்லடியார்கள். இவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய காசு பணத்தை கொண்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, உபகாரம் செய்வாங்க, கவனிப்பாங்க ஏழைகளை, அனாதைகளை, பெற்றோர்களை, உறவினர்களை, பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரையும். இன்னொரு கூட்டம் வைக்கிறாங்க, கஞ்சத்தனம் பிடிச்சி கொண்டு ஒத்தனும் கொடுக்க மாட்டானுங்க. 3வது கூட்டம் கொடுக்குறாங்க தான், ஆனால் முகஸ்துதிக்காக வேண்டி, அடுத்தவங்க தன்னை கொடை வல்லல் என்று சொல்றதுக்காக வேண்டி. அது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாஸி வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர். இது யார் தன்னுடைய பொருள்களை செலவழிக்கிறாங்க தான் மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி. இவங்க பற்றி அல்லாஹ் சொல்றான், வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிர். இவங்களுக்கு அல்லாஹை பற்றி நம்பிக்கை இல்லை, மறுமை நாளை பற்றி நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் மறுமையில தருவான், கண்ணியப்படுத்துவான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. மக்கள் என்ன புகழ்ந்தா போதுன்னு இவங்க கொடுக்குறாங்க. வமையக்குனி ஷைத்தான் உலக கரீனன் ஃபசா கரீனா. இவங்க யாருண்டா ஷைத்தானுடைய தோழர்களாக இருக்கிறாங்க. யாருக்கு ஷைத்தான் தோழனோ அவன் மிக மோசமானவன் தான் அவனும். ஏன்னு சொன்னால் ஷைத்தானுடைய திட்டத்தால், ஷைத்தானுடைய ஏவுதலால் தான் இவங்க புகழை விரும்பி இப்படி செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஒமாதா அலைஹிம், அவனுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, லவ் ஆமனு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமை நாளை கொண்டு நம்பி, வஅன்ஃபகு மிம்மா ரஸகஹுமுல்லாஹ், அவங்களுக்கு கொடுத்த காசு பணத்தை தீனுக்காக வேண்டி நல்ல காரியங்களை சதக்காக்களை செலவழிச்சு அவனுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? நஷ்டம் அல்ல, மாறாகல்ல இன்னும் திருப்பி தாரான், இன்னும் லாபத்தை கொடுக்குறான். ஒரு நாள் நஷ்டம் வராது. வக்கான அல்லாஹு பிஹிம் அலீமா. இவங்க எதை சேமித்து வச்சுக்கிறாங்க, எதை முற்படுத்துகிறாங்க, எதை கஞ்சத்தனம் செய்கிறாங்க, எதை அல்லாஹுக்காண்டி கொடுக்குறாங்க, அல்லது முகஸ்துதிக்கு கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் எல்லாம் அறிந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இதை சொல்லப்பட்டிருக்குது. இது நேரம் இல்லை, கடைசி சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொன்ன, இன்ன அல்லாஹ் லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, அல்லாஹு தஆலா அணு அளவும் யாருக்கும் அநியாயம் செய்கிறதில்லை. வைன் தக்கு ஹசனத்தன் யுதாஇஃபுஹா, ஒரு சின்ன ஒரு நன்மையாக இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக ஆக்கி பல மடங்கு ஆக்கி, வயுத்தி மில்லதுன் ஹஜ்ரன் அவீமா, அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கூலியாக கொண்டாந்து கொடுப்பான். இவன் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி சொல்கிறாங்க, எனக்கு சூரத்து நிசால 5 ஆயத்துக்கள் இருக்குது. அந்த 5 ஆயத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதில் ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்து. இந்த 5 ஆயத்துக்கள் தந்து அதுக்கு பதிலாக முழு உலகத்தையும் அந்த ஆயத்துக்கு தராமல் முழு உலகத்தையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா காசு பணத்தையும் தந்தாலும் எனக்கு அது விருப்பம் இல்லை, இந்த ஆயத்துக்கள் போதும்னு சொன்னாங்க. இந்த 5 ஆயத்துக்கள் போதும் முழு உலகத்திற்கு அனைத்து வஸ்துக்களை விட. அதில் ஒரு ஆயத்து தான் இது. அடுத்து இன்னொன்று, இன்னல்லாஹ் லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் தஆலா அணுவளவு அநியாயம் செய்ய மாட்டான். 2வது ஆயத்து, இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, உங்களுக்கு தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களுக்கு நீங்கள் தவிர்த்து கொள்வீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்துவான், உயர்த்துவான் என்ற ஆயத்து. அடுத்து, இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இன்றைக்கு ஓதின ஆயத்து. அல்லாஹ் தஆலா இணை வைக்கிறத மன்னிக்கிறது இல்லை, மற்ற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுறான். அடுத்து, வலவ் அன்னஹும் இஸ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, அவங்க பாவம் செஞ்சுட்டு உங்களிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டால், நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, நீங்கள் நல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சால் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிடுவான், இந்த ஆயத்து. அடுத்து, வமையா அமல் சூவன் யظ்லிம் நஃப்ஸஹு சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ் யஜிதுல்லாஹு கஃபூரர் ரஹீமா, யார் அநியாயம் செய்கிறாங்களோ, பாவம் செய்கிறாங்களோ, பிறகு இஸ்திக்ஃபார் செஞ்சால் அல்லாஹை மன்னிக்கக்கூடியவனாக கிருபையுள்ளனாக பெற்றுக்கொள்வான் என்ற 5 ஆயத்துக்கள். இதில் 2-3 ஆயத்துக்கள் கடந்து போயிட்டுது, ஓதிட்டம் ஏற்கனவே தராவிகளை. அப்போ இந்த ஆயத்துக்கள் ஒவ்வொன்றும் மிக பெருமதி மிக்கது. அல்லாஹுடைய அருளை எங்களுக்கு மலையாக பொழிவிக்கக்கூடிய ஆயத்துக்கள். ரஹ்மத்துடைய 10 இன்றையோட முடியுது. இதுக்கு பிறகு இன்றைய இரவுல இந்த மகஃபிரத்துடைய 10 ஆரம்பிக்குது. இன்றைக்கு கழிஞ்சு போன 10 இரவுகள் திரும்ப எங்களுக்கு கிடைக்காது. அடுத்த ரமலானில் தான் இருக்குது. அடுத்த ரமலானுக்கு நாங்கள் இருப்போமான்னு தெரியாது. அதனால் சகோதரர்கள், ரமலான் முடிஞ்சு போயிடும். அல்லாஹுடைய ரஹ்மத்துகள் இழந்த கூட்டத்தில் ஆகிடக்கூடாது. அந்த ரஹ்மத்துடைய பிரதிபலிப்பால் 2வது 10 அல்லாஹுடைய மக்ஃபிரத் விசாலமானது எங்களுக்கு கிடைக்க போகுது. அதை நாங்கள் அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். ரமலான மறதியில் கழிச்சிடக்கூடாது, இப்படியே கடந்து போயிடக்கூடாது ஏனைய மாதங்களை போன்றும். அதனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனமாக இன்ஷா அல்லாஹ் மனசுக்கு எடுத்து இது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக கருதி இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.
பிஹம்திக அஷ்ஹது அன் லா